புதன் செவ்வாய் சேர்க்கை இதனுடைய பலன் மற்றும் பரிகாரங்களை சொல்லலான்னு இருக்கேன். பரிகாரத்தை எடுத்தோடனே சொல்லிடலான் இருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ முழுமையாக பார்க்க முடியாது, சில பேருக்கு பார்க்க விடாது. ஏன்னா இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கே முழுமையாக பார்க்க விடாது சம்டைம்ஸ், ஓகேங்களா? அதனால் பரிகாரங்கள் எடுத்தோடனே சொல்லணும்னு நினைக்கிறேன். புதன் செவ்வாய் சேர்க்கைக்கு பரிகாரங்கள் ரத்த தானம் பண்ணணும், அடிக்கடி பண்ணணும். எவ்ரி 2 months பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் ரத்த தானம் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கல்வி சேவைக்கு நன்கொடையாக ஏதாவது ஒரு நோட்டு புக், ஒரு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், இந்தமாரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம். இதை பண்ணும்போது உங்களுடைய அறிவு கூர்மை இன்னும் அது நல்லா சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி புதன் செவ்வாயோடைய நல்ல காம்பினேஷனு. பாசிட்டிவில் நல்ல காம்பினேஷன், நெகட்டிவில் பார்த்திங்கன்னா கத்தி புத்தின்னு 2 இருக்குது. புத்தி புதன், கத்தி செவ்வாய். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கோபத்தை இந்த அமைப்பு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கோபம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஆனால் இதே காம்பினேஷனில் அப்படி எக்ஸ்ட்ரீமாக பொறுத்து போகிற தன்மையும் இருக்குது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய மைனஸான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பிரச்சனையை கொடுக்கும். ஃபஸ்ட்டு பிரச்சனை டாக்குமெண்ட்டு. முக்கியமாக ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக படிக்க விடாமல் தடையை ஏற்படுத்தும். சம்டைம்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிட்டு +1 சேர்ந்துட்டு டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்க, திருப்பி படிப்பாங்க. திருப்பி காலேஜில் ஏடி அந்தமாரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள். திருப்பி இப்போ பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க யாராவது டாக்டரோ இல்லை பிடிஎஸோ அக்ரிகல்ச்சரோ இந்தமாரி ஏதாவது படிக்கிறாங்க கூட அவங்க பார்த்திங்கன்னா 4 வருஷம் 4.5 வருஷம் கோர்ஸ், 5 வருஷம் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் படிச்சிருப்பாங்க. அந்தமாரி இதான விஷயங்களையும் ஏற்படுத்தும். ஏன்னா புதன் செவ்வாய் சேர்க்கை டாக்டர்ஸும் இருப்பாங்க, நிறைய பேர் பல் டாக்டரும் இருப்பாங்க, எம்பிபிஎஸும் இருப்பாங்க, அப்புறம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க இந்த காம்பினேஷனில் கணவரும் மனைவியும் காதலனும் காதலியெல்லாம் அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே பயங்கர தீவிரமாக இருப்பாங்க. அதே சமயம் பிரிவையும் ஏற்படுத்திடும். பிரிவு ஏற்படுறதுக்கு ஏதாவது நிறைய ரொம்ப பெரிய காரணங்கள் இதில் இருக்கவே இருக்காது. சின்ன ஒரு காரணமாக இருக்கும். சில நேரங்களில் இதை விட இது பெட்டர்னு சில விஷயங்கள் தோண வச்சு அதில் போய்ட்டு லாக் பண்ண வச்சிடும். இந்த காம்பினேஷன் இது மட்டுமே காரணம் கிடையாது. லக்னாதிபதி நீசமாகி வக்கரமாகி பாவகிரகத்துடைய பார்வை பெற்று சனி லக்னத்தை தொடர்பு கொண்டு விரையாதிபதி மனசுஸ்தானம் தொடர்பு கொள்ளும்போது இதெல்லாம் ஏற்படுத்தும். அது நிறைய விதிவிலக்கு இருக்குது, ஓகேங்களா? நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஜோதிடன்றது பெரிய கடலில் நான் ஜஸ்ட்டு நம்ம இந்த காம்பினேஷன் மட்டும் தான் பார்க்குறோம். கூடுதலாக இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக மெசேஜ். இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை எவிடன்ஸ் நிறையா சேவ் பண்ணியிருப்பாங்க. எல்லா எவிடன்ஸுமே ரொம்ப சேஃபாக சேவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த எவிடன்ஸ் மூலிமா அவங்களுக்கே இது பிரச்சனையை கூட ஏற்படுத்தும். இது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அது கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், உறவுகள், சொந்தக்காரர்கள், எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டுக்கிறதோ இது பின்னாடி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பின்னாடி அதுவே சேவ் பண்ணி வைக்கிறவங்களுக்கே தொந்தரவு ஏற்படுத்தும், எவிடன்ஸாக ஏற்படுத்தும். இந்தமாரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஏன்னா அதி தீவிரமாக எல்லா விஷயத்தையும் பண்ண வைக்கிறது சம்டைம்ஸ் அதுவே பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விடும். அதனால் இதுமாரி சேவ் பண்ணிக்கிறது, அதேமாரி ஜாலியாக நீங்கள் அனுப்புகிற ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் பிரச்சனையை கொடுக்கும். ரொம்ப சாதாரணமாக ஹாப்பியாக அனுப்புகிற ஒரு மெசேஜ் அது ஆப்போசிட்டில் இருக்க தப்பாக புரிஞ்சிக்க வைக்கும், உங்களையும் தப்பாக புரிஞ்சிக்க வைக்கும், உங்களையுமே தப்பாக புரிஞ்சிக்க வச்சிடும். புதன் செவ்வாய் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் தப்பாக புரிய வைக்கும். நீங்கள் ஏதாவது அனுப்பினாலும் அது தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் இந்த காம்பினேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப கத்தி பேச வைக்கும், எக்ஸ்ட்ரீமாக கத்தி பேச வைக்கும். ஆனால் இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க இதனால தான் ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கிறவங்க கத்தவே மாட்டாங்க. அப்படியே அமைதியாக கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்களேன், எப்படி இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது, இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அதேமாரி அவசரமாக பணத்தை அனுப்பிடுறது, பணம் கொடுக்குறது, ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, ரொம்ப கண்மூடித்தனமாக நம்புறதும் இந்த அமைப்பு தான். அதே சமயம் சுத்தமாக நம்பவே மாட்டேன். ஒன்று இந்த இண்டு ரெண்டுமே ஏற்படுத்தும். இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ரொம்ப இரிட்டேஷன், டென்ஷன்,
நிறைய முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி வருத்தப்படுறது, குற்ற உணர்வு, கவலை, ரொம்ப விரக்தியான தன்மை, இதையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். மனசு ஒரு நிலையாக இருக்கவே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பிளாட் வாங்கி போடுவோம், நிறைய பிளாட் வாங்கிட்டே இருப்பாங்க இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க. வீடு வாங்க முடியாமல் இருப்பாங்க சம்டைம், சில பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டு ஏகப்பட்டதை வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு குடுப்பனை வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நிலம், பூமி, சொத்துக்கள் நிறைய வாங்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக வந்து புரளி பேச வைக்கும், மற்றவங்க கதையை அதிகமாக பேச வைக்கும். இதெல்லாம் வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது. தனிமையில் இருக்கிறாங்கன்னா, பிஸியாக இருந்தால் தனிமையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த காம்பினேஷனில் தனிமையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவலையை, உடல் ரீதியாக மன ரீதியாக தொந்தரவு அதிகமாக கொடுக்கும். முக்கியமாக இந்த காம்பினேஷன் வந்து லக்கணத்தெலாம் இருக்குதுன்னு வச்சுக்கலங்க, அவங்கள வந்து எந்த சூழ்நிலையும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, வயசில் ஒரு ஒரு 28 30 வயசாக இருந்தாலும் சரி, ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இந்த காம்பினேஷன் லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்தந்த விஷயத்தை தொந்தரவு கொடுக்கும். லக்கணத்தில் இருந்தால் அவங்களுக்கே தொந்தரவு. இதை சரி பண்ணுறதுக்கு தான் பரிகாரங்கள் இருந்தாலும், பரிகாரங்கள் முழு மனதோடு செய்யணும். நம்ம அந்த ரத்த தானம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்யணும், 2 மாதம் ரெடி பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது, பேனா வாங்கி கொடுக்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது இதெல்லாமே பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை வந்து 2 சைடு காதலன் காதலி பார்த்திங்கன்னா, கணவன் மனைவியும் உயிராக இருப்பாங்க, பயங்கர உயிராக இருப்பாங்க. இவங்க நினச்சா அவங்களுக்கு இப்போ அலர்ட் ஆகும், அவங்க நினச்சா இவங்களுக்கு அப்படியே அந்த அந்த சிக்னல் அப்படியே பாஸ் ஆகும். அந்த வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு இது அதிதீவிரத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. இந்த அதிதீவிரத்தை வந்து நல்ல விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்கள், தனிமையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறது, கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறது, ரொம்ப ஏக்கப்படுறது, வீடு வேணும் அப்படின்னு சொல்கிறது, கார் வேணும், சொத்து, நண்பர்கள், பிரிந்த கணவன், பிரிந்த மனைவி, பிரிந்த காதலன், பிரிந்த காதலி, அவங்க மேலே அதீத ஏக்கம் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி அது படவே கூடாது. நீங்கள் வந்து இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க அவங்க எங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கணும் சொல்ல இந்த புதன் செவ்வாய் சேர்க்கையுடைய தாக்கங்கள் குறையும். உண்மையாலுமே வந்து வாழ்த்து தான் தெரிவிச்சுட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. வாழ்த்து தெரிவிக்காமல் எமோஷன் ஆகிட்டே இருந்தால் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். முதல் செவ்வாயுடைய சேர்க்கையுடைய விஷயம் இன்னொரு என்னென்னா, டாக்டர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும் இந்த 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 பேட்டர்னு. நியூரோ ஸ்பெஷலிஸ்டெல்லாம் இந்த அமைப்பு இருக்கும். ஏன்னா புதன் வந்து நரம்பு, செவ்வாய் வந்து மருத்துவம், இந்த காம்பினேஷன் வந்து நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டு இருப்பாங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்வி தடையை கொடுக்குறது இந்த காம்பினேஷன் தான். கல்வி தடை வந்து இந்த காம்பினேஷன் இந்த சேர்ந்த தடையாயிடும் அப்படி கிடையாது. இந்த தடை இந்த காம்பினேஷன் இருந்து 4ஆம் வீட்டதிபதி 8ஆம் வீட்டதிபதியின் தொடர்பு பெற்று இந்த தொடர்பு இருக்கும்போது கல்வி தடையை கொடுக்கும். ரெகுலரில் படிக்க முடியாமல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்க வைக்கும், +1 சேர்ந்துட்டு டிஸ்கன்டினியூ பண்ண வைக்கும், காலேஜ் சேர்ந்துட்டு டிஸ்கன்டினியூ பண்ண வைக்கும். அதை ஏற்கனவே சொன்ன பாருங்களேன், அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த காம்பினேஷன்னா அவசரமாக எல்லா விஷயத்தையும் செய்ய வச்சிடும். ஒரு பொருளை வாங்குறதில்ல, ஒரு விஷயத்த சொல்கிறதில்ல, இதெல்லாமே டக்குன்னு பண்ணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்த அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்ருவாங்க, பெரிய விஷயத்தில் கவனமாக இருப்பாங்க. ஆனால் சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கவனமாக இருப்பாங்க, பெரிய விஷயத்த கோட்டை விட்டுருவாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஆண் பெண்கள் இருவருக்குமே இது பொருந்தக்கூடிய விஷயம். ரொம்ப முக்கியமாக வந்து புதன் செவ்வாயோடைய நிலைக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, ரிஷபத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், துலாமில் இருந்தால் நல்லாயிருக்கும், கன்னியில் இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், மிதுனத்தில் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் வந்து விருச்சகத்தில், மேஷத்தில், கும்பத்தில், நகரத்திலலாம் இருக்கும்போது ஓவராக கோபம் அதிகமாக வரும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோபம் வரும். இந்த காம்பினேஷன் 5-12 கனெக்ட் ஆகிடுச்சுன்னா எதை தொட்டாலும் விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், காதலில் தோல்வி அடைய வைக்கும், மனசு விரக்தி அடைய வச்சுட்டே இருக்கும், இதெல்லாம் வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமாக வந்து
இந்த புதன் செவ்வாயோடைய இது வந்து நிலம் வீட்டில் இருக்கும்போது நிறையா பிளாட் வாங்க வைக்கும். நிலம் வீடுன்னு பார்த்து மகரம், ரிஷபம், கன்னியில் இருந்துன்னா நிறையா பிளாட் வாங்கிட்டே இருப்பாங்க. அது எந்தனா புதன் திசையில் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், செவ்வாய் திசையில் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செவ்வாய் புத்தியில் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், புதன் புத்தியில் வாங்கக்கூடிய வாய்ப்பெலாம் ஏற்படுத்தும். முக்கியமாக தசாநாதன் முக்கியம் புத்திநாதனை விட. அந்த தசாநாதன் லக்கணத்துக்கு யோகாதிபதியாக இருக்கணும். இன்னொரு பாவகிரகத்தோடைய பார்வை சேர்க்கை இதெல்லாம் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவை எந்த ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்படியே டக்குன்னு பேசிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள். ஏன்னா பாயிண்ட் வந்து பேசுகிறதுக்கு 200 பாயிண்ட் இருக்கும். 1 மணி நேரம் பேசலாம் அந்த காம்பினேஷனு, 2 மணி நேரம் கூட பேசலாம். ஷார்ட்டாக முக்கியமானதை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இது எப்படியும் அந்த ஜோதிட குரூப்பில் போகிறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணேன். அந்த வீடியோவுக்கு லிங்க் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.